எல்லாருக்கும் வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத தான் பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் அவங்க கூட இருந்தார். புதிய ஏற்பாட்டில் நம்மளுக்குள்ளே வாசம் செய்கிறவராக இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் வெளியிருந்து தான் சத்தம் வரும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்மளுக்குள்ளே நம்ம இதயத்துக்குள்ளே காட் இருக்கிறதுனால நம்மளுக்குள்ளே இருந்து தான் சத்தம் வரும். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் கூட நீங்கள் வாசித்து பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் அவங்க மேலே இறங்கினார்னு இருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவங்களுக்குள்ளவே இருக்கிறார். ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியார் இறங்கினார்னு இருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவங்களுக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு பரிசுத்த ஆவியாக அவர்களுக்குள்ளே இருக்கிறார்னு இருக்குது. பைபிள் வசனங்கள் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கலாத்தியர் 2:20, ரோமர் 8:10, கொலேசியர் 1:27. எப்பயுமே கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் நம்மளுக்குள்ளவே இருக்கிறார். அடுத்தது யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். பழைய ஏற்பாட்டில் சவுலை விட்டு கர்த்தர் விலகினான்னு இருக்குது, அவர் ராங் பண்ணதும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்மளுக்குள்ளே இருக்கிறாரு, அவர் வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம பாவம் பண்ணோங்கன்னா அவர் துக்கப்படுவார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசித்து பார்க்கணும். கர்த்தர் நம்ம கூட இருந்தாங்க நம்ம கேரக்டர் நல்லதாக இருக்கும். அவருடைய அன்பு, மன்னிப்பு, பணிவை பார்த்தங்கனாவே அவங்க கர்த்தருடைய இடத்துல இருக்கிறாங்கன்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். மில்லிகிராம்னு ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் அவ்வளவு அன்பு காட்டுறவராக இருந்தார். அவர்கிட்ட அவ்வளோ அசுத்த ஆவிகளை துரத்துறது. நேம் ஆஃப் ஜீசஸ்ன்னு அவர் சொன்னார்னாவே அசுத்த ஆவிகள்லாம் ஓடும். அப்போஸ்தலர் நடவடிக்கை 19ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள் 16 வசனங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் ஜீசஸ்ன்னு சொன்னாவே அசுத்த ஆவிகள்லாம் ஓடும். நம்ம பிசாசு என்ன நினைக்கிறான்னா, அவங்க நேம் ஆஃப் ஜீசஸ் சொல்கிறாங்களா அப்படின்னு இல்லை, அவங்களுக்குள்ள ஜீசஸ் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஜான் ஜில்லேக்குன்ற ஒருத்தர் ஒரு நாட்டில் இருந்தார். அவர் இருக்கும்போது அங்கே பிளேக் நோய் வருது. பிளேக் நோய் நிறைய பேர் அந்த இறந்து போகிறாங்க. ஆனால் இவர் ப்ரேயர் பண்ணுறாரு. அந்த இடத்துல அந்த டிசீஸே இல்லாத அளவுக்கு ஆகுது. அது ஒரு ஆச்சரியம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், பவுல் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் கர்த்தர் வாசம் செய்யணும்னு நினச்சாரு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்கள். அடுத்தது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆண்டவர் அறிவுக்கு நிகரான யாருமே இருக்க முடியாது. ஆனால் நம்ம ப்ரேயர் பண்ண ஆண்டவருடைய கேரக்டர் நம்மளுக்கு வரும். மத்தேயு, மார்க்கு, யோவான், அப்போஸ்தலர் நடவடிக்கை, லூக்கா, இது எல்லாமே வாசித்து பார்த்தோங்கன்னா ஏசப்பனுடைய